ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அக்னி பாத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நீங்க எஸ்எஸ்சி ஜிடியோட 5 கிலோமீட்டர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, அக்னி பாத்தோட 1200 மீட்டர் ஸ்டூடெண்ட்டும் இருக்கீங்க. சரியா? கிட்டத்தட்ட உங்களுக்கு பிசிக்கல் டேட் வந்து ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் சரியா, ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும் போதும் பார்த்து பார்த்து பண்ணணும். சரியா? ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணணும், ப்ராப்பரா வார்ம் டவுன் பண்ணணும். லைட்டா பெயின் வந்தாலும் அதை வந்து லைட்டா தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. சரியா? லைட்டா பெயின் வந்தாலும் லைட்டா தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. சரியா? அந்த பெயின் வந்து லைட்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்பவே நீங்க ஐஸ் கியூப் எந்த இடத்துல பெயின் இருக்கோ ஒரு நாளைக்கு 3 to 5 டைம்ஸ் சரியா, ஒவ்வொரு வாட்டி ஐஸ் கியூப் அப்ளை பண்ணும்போது மினிமம் ஒரு 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 50 மினிட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரியா? அதாவது லைட்டா பெயின் இருக்கு, அந்த பெயினுக்கான சொல்யூஷன் தான் நீங்க தேடணும். லைட்டா தானே பாத்துக்கலாம் அப்படின்னு ஹெவியா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சரியா? பெயின் வராம பாத்துக்கணும். சரியா? அடுத்து டயட் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு வண்டி எடுத்துக்கிட்டா பெட்ரோல் போட்டா தான் வண்டி ஓடும். அதே மாதிரி டயட் ஃபுட்லாம் எடுக்காம நீ ஓடணும்னு நினைச்சா கண்டிப்பா சத்தியமா முடியாது. சரியா? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரீசெண்டா எனக்கு 2 days முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணாரு, ப்ரோ ட்ரையல் ரன் ஓடன ப்ரோ, என்னால வந்து ஒழுங்கா ட்ரையல் ரன்ல வந்து 5 கிலோமீட்டர் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, அவர் காலையில ஒண்ணுமே சாப்பிடாம ஓடிருக்காரு. காலையில் சாப்பாடே சாப்பிடல, மதியம் 2 சப்பாத்தி, நைட்டும் சாப்பிடல. எப்படிலாம் இருந்தா எப்படி நம்ம ஓட முடியும்? சரியா? மினிமம் 3 நேரம் டயத்துக்கு சாப்பிடணும். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு சாப்பிடுறது, நாளைக்கு காலையில 10 மணிக்கு சாப்பிடுறது, நாளை கழிச்சு காலையில 12 மணிக்கு சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 8 மணினா 8 மணி கரெக்டா பிசிக்கல் வரைக்கும் ஃபுட்டு டைமு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அடுத்து டயட் ரொம்ப முக்கியம். சரியா? முடிஞ்ச அளவு எந்த அளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியுமோ அந்த அளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, எந்த அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுங்க, நெட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் கடையில இருந்து வாங்குற ஐட்டம்ஸை தவிர்த்துருங்க. சரியா? சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், பிங்கோ வாங்கி சாப்பிட்டேன், லேஸ் வாங்கி சாப்பிட்டேன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், பாட்டில் உள்ள ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும். சரியா? அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட்டு. சரியா? சரியா? அஜினோமோட்டோலாம் சேர்க்குற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஹெல்த் இஷ்யூ எதுவும் ஆகாம கிளியரா நீங்க பிசிக்கல் கிளியர் பண்ணிடலாம். சரியா? நீங்க கிளியர் பண்றது உங்க கையில தான் இருக்கு. சரியா? நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லதான் செய்வேன். அதை ஃபாலோ பண்றது உங்க கையில தான் இருக்கு. சரியா? கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். சரியா? அதுக்கடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்னைக்கான ஒர்க் அவுட் நீங்க நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, சரியா பண்ணாட்டாலும் சரி, நீங்க வந்து ப்ராப்பரா வார்ம் டவுன் பண்ணிடணும். சரியா? உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் பண்றத மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? நல்லா பண்ணிடணும். அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கான ப்ராக்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்து பிசிக்கல் ரேட்டு பக்கத்துல வந்துருச்சு, எப்படி பிசிக்கல் ரேட்டு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு டெய்லி ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சரியா? டெய்லி ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 20 to 40% தான் உங்க ஒர்க் அவுட்ல வந்து ஸ்பீட் ஆக்டிவிட்டி இருக்கணும். மினிமம் 20%, மேக்ஸிமம் 40%. சரியா? அதே மாதிரி 60% உங்க ரன்னிங் ஆக்டிவிட்டி வந்து ஈஸியா தான் இருக்கணும். சரியா? நீங்க டெய்லி ஆட பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஹார்ட் இன்டென்சிட்டி டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பாடிக்கு தாங்காம அது இன்ஜுரி ஆயிரும். சரியா? அதனால ஒவ்வொரு நாள் ஒர்க் அவுட் பண்ணும் போதும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. சரியா? நமக்கு இன்னும் டைம் ஒரு 2 weeks இருக்கு. 14 daysல இருந்து ஒரு 20 days இருக்கு. ஒரு சில பிசிக்கல்லாம் ஸ்டார்டிங்ல வந்துடும். அதனால எப்போ உங்களை வந்து 5 கிலோமீட்டர் ஓட சொன்னாலும் சரி, எப்போ உங்களை 1600 மீட்டர் ஓட சொன்னாலும் சரி, நீங்க ரெடியா இருக்கணும். சரியா? பிசிக்கல் ரேட்டு வந்துகிட்டே அப்படின்னு பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாத்துக்கலாம். எப்போ பிசிக்கல் ஓட விட்டாலும் நான் ஓடிடுவேன், நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடண்டா சொல்லணும். சரியா? ஐயோ பிசிக்கல் ரேட்டு வந்துருச்சு, எனக்கு இன்னும் டைமிங் வரல அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்க கூடாது. சரியா? நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்து ஹையா இருக்கும். சரியா? அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மாடரேட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கிரவுண்டுக்கு நீங்க உண்மையா இருங்க. சரியா? எந்த ஒரு ரீசனும் சொல்லாதீங்க, இன்னைக்கு நான் அங்கே போயிட்டேன், கடைக்கு போயிட்டேன், இன்னைக்கு காலையில் எந்திரிக்க லேட் ஆகிட்டு, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டேன், இன்னைக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு கிரவுண்டுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours நீங்கள் கிரவுண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். இன்னைக்கு எந்த ரீசனும் சொல்லாதீங்க, ப்ரோ காலையில் எந்திக்க முடியல ப்ரோ, ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியா? இவ்வளவு நாள் நீங்க ப்ராக்டிஸ்க்கு எந்த அளவு எஃபோர்ட் போட்டீங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட் 20 days. சரியா? இப்போ ஒரு 10th எக்ஸாம் எடுத்துக்கிட்டே ஒருத்தர் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு 490 மார்க் எடுப்பான். ஒருத்தர் லாஸ்ட் 1 month உட்காந்து படிச்சு 490 மார்க் எடுத்துருவான். நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போடுறது பெருசு இல்லை, அதை வந்து எப்படி போடுறீங்க, எந்த இடத்துல போடுறீங்க, எந்த விதமா போடுறீங்க, அதான். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரோட் ப்ராக்டிஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. சரியா? மழை நேரமா இருக்குங்கிறதுனால அதனால உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? டெய்லி ரோட்ல ஓடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க. வீக்லி 2 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கோர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏபிசி ரீல்ஸ் முடிஞ்சா ஏபிசி ரீல்ஸ் பண்ணுங்க.
சரிங்களா? மொபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்னென்ன ஒர்க் அவுட் வந்து நிறைய இருக்கு. அதாவது உங்க டைமிங்கை வந்து 1 மாசத்துலயும் கொண்டு வரலாம், 1 வருஷத்துலயும் கொண்டு வரலாம். அதை வந்து நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, சரி எப்படிப்பட்ட ஒர்க் அவுட் உங்க ஒர்க் அவுட் தான் டிசைட் பண்ணும். டைமிங் வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 24 மினிட்ஸுக்கு கொண்டு வரதும் சரியா, 24 மினிட்ஸ்லேருந்து 24 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் உங்கள் ஒர்க் அவுட்டில் தான் இருக்குது. சரியா? நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அதாவது கரெக்டாக ஒரு 14 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல அப்டேட் சரியா, நல்ல ரிசல்ட், நல்ல டைமிங் வந்துடும். சரியா? யாரும் டைமிங் வரல அப்படின்னு பயப்படாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் டைமிங் எனக்கு 22 வந்துட்டு 23 வந்துருச்சு 21 வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு தலகணத்தோட இருக்காதீங்க. அதை தக்க வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு இன்னும் டைமிங் வேணும், நான் 20 ஓடணும், 19 ஓடணும், 18 ஓடணும் அப்படின்னு இன்ஜுரி ஆகாம பாத்துக்கோங்க. சரியா? லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க. சரியா? அதுக்கு இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பார்த்து சேஃபா போகணும். சரியா? இப்போ சாதாரண அங்கே நடந்து போகும்போது செப்பல் போடாம போறீங்க அப்படின்னா ஒரு முள்ளு குத்துனாலும் ஒரு இன்ஜுரி மாதிரி தான். சரியா? ஒரு 3 நாள் 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சரியா? அது ஒரு பிங்கா குத்துனாலும் அதே மாதிரி தான். பைக்கில் போகும்போது பார்த்து போகணும். சரியா? இப்போ நேற்று கூட நம்ம ஃப்ரெண்டு ஒரு சர்க்கிளில் ஒருத்தருக்கு வந்து முட்டியில் அடி, பைக்கில் போகும்போது மெதுவாக போகணும். சரியா? அதான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நமக்கு பெரிய பெரிய இது பாதிக்கும். சரியா? அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பிசிக்கல் வரைக்கும் செலக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. சரியா? நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே.